இருக்கேன். ஆனா என்னோட இந்த இசேக்கை லைஃப் ரொம்பவே டிஃப்ரெண்டானது. அதை நீங்களே பாருங்க. இவங்க தான் என்னோட ஹீரோயின்ஸ். எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது? சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். அது ஒரு நார்மலான டே. எல்லாமே நார்மலா தான் போச்சு. வீட்டுக்கு வந்தேன், நார்மலா டின்னர் முடிச்சுட்டு வந்து எப்பவும் போல படிச்சுட்டு தூங்குனேன். தூங்கும்போது பார்த்தா திடீர்னு நான் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நமக்கு கதையை சொல்றான். ஆச்சரியமா இருக்கே, நீ பயப்படாம இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒலி வந்து கேட்கவும், நீங்க யாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கடவுள்னு சொன்னா நம்புவியான்னு கேட்கவோ, கண்டிப்பா நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ஒலி வந்து ஒரு உருவத்துக்கு மாறுது. என்னோட பேரு சோகோயாமி. உன்னை ஒரு ஹீரோவா மாத்தி வேற வேர்ல்டுல இருக்கிற காடஸ் கிட்ட நான் ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவும், என்னது நான் ஹீரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, உன்னோட அப்பா அம்மாவே வேற ஒரு உலகத்துல இருந்தா வந்திருக்காங்க அப்படின்னு காட் சொல்லவும், என்ன அது? அடா ஆமா, எங்களுக்கு ரிலேஷன் யாருமே கிடையாது. ஆனா வேற வேர்ல்ட்ல இருந்து எங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த வேர்ல்டுல இருந்து அவங்க இங்க வந்ததுனால பதிலுக்கு உங்க ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் தான் திரும்பி போகணும். நீ போகலன்னா உன்னோட சிஸ்டர்ஸ்ல ஒருத்தங்க போக வேண்டியது இருக்குன்னு சொல்லவும், சரி நானே போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரூம்ல சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் நான் டிஸ்போஸ் பண்ணிடுவேன், யாருக்கும் தெரியாது, கவலைப்படாத அப்படின்னு காட் சொல்லவும், உண்மையிலேயே நீங்க தாங்க காடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கான்ட்ராக்ட்ல நம்ம ஹீரோ சைன் பண்ணி கொடுக்குறான். என்னால முடிஞ்ச லெவலுக்கு உனக்கு எல்லா மேஜிக் பவர்ஸையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. ஹே காடஸ், ஒரு வார்த்தை கூட சொல்லாம அதுக்குள்ள இவனை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டியே. அந்த காடஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையாவே நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அந்த சுகயோமி கார்டு சொல்றாரு. உங்களுக்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மறைஞ்சு போறான். ஐயோ கண்ணு குசுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப அந்த காடஸ் முன்னாடி போய் நிக்கிறான். டீமன் கிங்க தடுத்து நீ தான் அந்த உலகத்தை காப்பாத்தணும், அதுக்காக தான் உன்னை வர வச்சிருக்கேன் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டு, நீ உங்க அப்பா அம்மா மாதிரி இல்லையே, ரொம்பவும் அசிங்கமாலாம் இருக்குமா மூஞ்சி, உன்ன மாதிரி அசிங்கமான அருவருப்பான ஒரு ஆள்லாம் என் இடத்துல நிக்கவே கூடாது ஷோ அப்படின்னு அந்த காடை சொல்லவும், நீங்க தானே இங்க வர வச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். எங்கேயே எதிர்த்து பேசுறியா? இங்க நான் தான் உன்னை வர வச்சேங்கிறதுனால நீ போக போற வேர்ல்டோட லாங்குவேஜ் எழுத்துக்களும் உனக்கு நல்லாவே புரியும், எல்லாரோட லாங்குவேஜும் புரியும். ஆனா ஒருத்தங்களோட லாங்குவேஜ் தவிர இந்த அபச்கோ, இதை தவிர்த்து நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பவர்லாம் எதுவும் தரமாட்டேன். உன்ன மாதிரி ஒரு குப்பெல்லாம் என்னோட பிரசியஸான ஹியூமன்ஸ் கிட்ட போகக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து விலகியேறு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே போட்டுதா. அச்சோ ஆரம்பத்திலேயே நான் சாவ போறேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விழுந்துட்டு இருக்கான். டக்குனு அந்த சுகியோமி கார்டு வந்து நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, மேல இருந்து நீ கீழே விழுந்தாலும் இறந்து போக மாட்டேன், இடத்துல தான் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு லிமிடேஷன்ஸ் உண்டு, இந்த வேர்ல்டுல நீ ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவனா தான் இருப்ப, என்னால முடிஞ்ச எல்லா பவர்ஸையும் நான் உனக்கு இப்ப கொடுக்குறேன். நான் இப்படி வேற வேர்ல்டுக்கு வந்து பேசுறதுக்கு என்னோட மேஜிக்கை நிறைய செலவழிக்க வேண்டியது இருக்கும். இன்னும் பல செஞ்சுரிக்கு நான் ரெஸ்ட் எடுத்து தான் இந்த மேஜிக்கை திரும்ப அடையணும். நான் உனக்கு இந்த வேர்ல்டுல கொடுக்குறது ஃப்ரீடம், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறைஞ்சிருந்தாரு. நம்ம ஹீரோவா அவருக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே திரும்பவும் கீழே விழுறான். அவர் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. சரி அவருக்காக வச்சு நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ 3 நாளா நம்ம ஹீரோ நடந்துகிட்டே இருக்கான். ஒரு பெரிய மவுண்டனை நோக்கி நம்ம ஹீரோ போய்கிட்டே இருக்கான். ஆனா 3 நாள் ஆகியும் மனுஷங்களை மீட் பண்ணல, சாப்பாடு இல்ல, சுவாரஸ்யமாவும் எதுவுமே நடக்கல. 3 நாள் சாப்பிடாம கூட நான் எப்படின்னு உயிரோட இருக்கேன், அது போக என்னோட ஸ்ட்ரென்த் ஒன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி இசைக்கை வேர்ல்டுக்குள்ள வந்தோடனே ஹீரோக்கு ஏதாச்சும் ஹீரோய்க்கா வேலை இருக்கும், ஆனா எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட சவுண்ட் கேக்குது. அது எந்த பக்கத்துல இருந்து வருது? கண்டிப்பா ஒரு பொண்ணு தான், இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப செம ஃபாஸ்டா ஓடி போனா 2 தலை இருக்கிற பெரிய சைஸ் டாக அவசரப்பட்டு வந்துட்டோமா. ஆமா இது என்னது, ஒரு பன்னிக்குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அந்த டாக் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா ஓடுறான். இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த டாக் நினைக்குது. அது மூஞ்சில ஒரு கிக் விடலாம் நம்ம ஹீரோ போனா அதோட தலையே துண்டா வந்துருது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த பன்னிக்குட்டி அங்க இருந்து பயந்து போடவோ டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தானே இதை பண்ணேன், நான் நல்ல வந்தாங்க, நான் ரொம்பவே சாதுவானவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்கு பேர் தான் சாதுவா அப்படின்னு சொல்லி அந்த பன்னிக்குட்டி பாக்குது. என்னோட பேரு மிசுமி மாக்கட்டும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரின்னு அந்த பன்னிக்குட்டியும் நம்புது. நான் 3 நாளா இந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டேன், ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு எப்படி போனோம் நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த வேர்ல்டோட கடைசியில இருக்கிற ஒரு வேஸ்ட்லேண்ட் தான் இது, மனுஷங்களை பார்க்க ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு வா சொல்லவும், அந்த காடஸ் அப்படின்னா உண்மையிலேயே என்ன குப்பை நினைச்சு வேஸ்ட்லேண்ட்ல போட்டிருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். என்னோட பேரு ஏமா, என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும், சரி ஏமா உன்னோட வில்லேஜ் எங்கேயாச்சும் பக்கத்துல தானே இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும், அது அங்க இருக்கிற மவுண்டனை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், என்ன பலி கொடுக்கறதுக்காக தான் நான் போறேன், நல்லவேளை நீங்க என்ன காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஷீனோட மிஸ்ட் இருக்கிறதுனால கிராப்ஸ் எதுவும் எங்க இடத்துல வளர மாட்டேங்கி, ஷீனுக்கு ஆஃபரிங்கா நாங்க எதையாச்சும் கொடுக்கணும், இந்த தடவை இது என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லி யமா போறா. இந்த யமாவோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கு, ஒரு ஹியூமன் மாதிரி இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கா. இசகையில ஃபர்ஸ்ட் காப்பாத்துற பொண்ணு தான் ஹீரோயினா அமையும், ஆனா என் லைஃப்ல அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஹியூமன்ஸ்லாம் பயங்கரமானவங்கன்னு கேள்விப்பட்டேன், இவன் எப்படிப்பா நம்ம லாங்குவேஜ் பேசுறான், அதுவும் சாதுவானவனா வர இருக்கானே அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹே ஏமா அந்த பிளேட்லாம் எப்படி பறக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது சாதாரண மேஜிக் எல்லாருமே தான் யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு வா சொல்றா. ஆனா எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது, எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண கத்து தெரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளும் சரி ஓகேன்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் நான் பேசிக் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் மந்திரங்களை சொல்லி ஃபயரை கொண்டு வரா. சரின்னு இப்ப நம்ம ஹீரோவும் கம் ஃபோர்த் ஃபயர் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே பெரிய சைஸ் நெருப்பா வருது. ஏங்கப்பா இவ்வளவு பெருசா இது எப்படி இருக்கு, சரி நீ அதை இமேஜின் பண்ணி ஒரு ரவுண்ட் பாலா மாத்து, அப்புறமா டார்கெட்டை நோக்கி தூக்கி எறின்னு அம்மா சொல்லவும், ஸோ அப்படின்னா இமேஜினேஷன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதை பண்றான். அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா உன்னோட லெவல் தான் என்ன அப்படின்னு கேட்கவும், லெவலா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முழிக்கிறான். நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு 200 லெவல் இருப்பான், 500 லெவல் இருப்பான்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்க்ரோல டச் பண்றான். எவ்வளவு லெவல் இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், நீ லெவல் 1ல தான் இருக்கேன்னு சொல்லவோ எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகி போறாங்க. இப்போ அடுத்த நாளாவது பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஏமா நீ எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, நீ கத்து கொடுத்த மேஜிக்கும் நீ கொடுத்த
எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ரொம்பவோ தேங்க்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு நான் பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மிஸ்டர் இருக்கிற இடத்த நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அங்கே வந்திருக்கான். யமா கொடுத்த அந்த ஸ்க்ரோல்ல இருந்து நான் நிறைய மேஜிக் கற்றுக்கிட்டேன். இப்போதைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கேண்ட் நம்ம ஹீரோ இப்போ மேஜிக் கிரியேட் பண்ணி என்னோட இமேஜினேஷனுக்கு தகுந்தபடி இது மாறும் அப்படிதானு சொல்லி அந்த ஃபயரை இப்போ வில்லா மாற்றி ரைன் மாதிரி இருக்கிற உன்னோட டார்கெட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபயரை ஷூட் பண்றான். நம்ம ஹீரோ நினைச்சதை விட அவன் அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அச்சோ நான் இதை வேணும்னு பண்ணலீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்த்தா, நீ ஆர்க்குக்காக தானே ஒர்க் பண்ற, எங்களையே நீ அட்டாக் பண்ணிட்டல, எங்களோட கடவுள் ஷியானோட கோபத்துக்கு நீ ஆளாவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா மிஸ்ட் கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ பின்னாடி ஏதோ நிக்குது. ஷியானா மிஸ்ட்ல கிரியேட் ஆகுற ஒரு இல்யூஷன்ஸ் தானே நான் நினைச்சேன், இது என்ன இவ்வளவு பெரிய டிராகனா வந்து நிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன தைரியம் இருந்தா என் ஆளுங்களை நீ அட்டாக் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த மிஸ்ட் அதிகமானாலுமே கூட அது எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி கரெக்டா தப்பிக்கிறான். நான் இன்ஸ்டிங்க்ட்ல அதை டாச் பண்ணிட்டு இருக்கேனா இல்லைன்னா உண்மையிலே இது என்னோட பவர் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரின்னு இப்ப ஃபயர் பாலை கிரியேட் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நான் ஒரு டிராகன், இந்த சாதாரண ஃபயர் பால்லாம் என்ன எதுவுமே பண்ணாது அப்படின்னு அந்த டிராகன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அதுக்கு அடிபட்டு வலிக்குது. ஃபயர் என்ன எதுவுமே பண்ணாது, அப்புறம் எப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் யோசிச்சுட்டு இருக்கவும் இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அது மூஞ்சிலே பஞ்ச் பண்றான். நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அப்பர் கட் பஞ்ச் விட்டு அவ்வளவுதான் அந்த டிராகனையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது அந்த டிராகன் மேஜிக் யூஸ் பண்ணி ஹாப்பி ஸ்மோக் இல்யூஷன் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ணுது. இதுக்குள்ள மாட்டினா யாராலையும் வெளியவே வர முடியாது அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா. கசகவா என்ன சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சைட் போனிடெயில் அவளுக்கு அழகா இருக்குன்னு சொன்னதுல இருந்தே வா சைட் போனிடெயில் தான் டெய்லி போட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மிசுமி எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு வா கேட்கவும் என்ன அது நீயா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்கு தோணுது. என்னாச்சு உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு வா கேட்கவும் இல்ல அப்படிலாம் இல்ல, அது வந்து ஆமா இப்படிதான் அது நடந்துச்சு, அவ அழுதுட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்கு தெரியுது. என்னாச்சு உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அந்த டிராகன் நம்ம ஹீரோட மெமரிஸ் எல்லாம் பார்த்து இவன் வேற வேர்ல்டுல இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுது. அட இது என்னது பாக்குறதுக்கே ரொம்பவும் சூப்பரா இருக்கு, இதை பத்தி அந்த பையன் கிட்ட கேட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் நினைக்குது. அவ நல்லா பேசுற மாதிரி நம்ம ஹீரோக்கு இல்லியூஷன் தெரிஞ்சாலுமே உண்மை இது அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுறான். இது உண்மை இல்ல, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலேயே நடந்தது என்னன்னா நான் அவளை அழதான் வச்சேன். ஹாசகாவா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த இல்யூஷனுக்குள்ள இருந்து இப்ப வெளியே வரான். 2 மீட்டருக்கு என்னால மேஜிக்கை சென்ஸ் பண்ண முடியும், அதை வச்சுதான் நான் அந்த டிராகனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அந்த இல்யூஷனை உடச்சுக்கிட்டு வெளியே வரான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த டிராகன் ஷாக் ஆகுது. சரி நம்ம ஹீரோ அந்த டிராகனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனா அது கவுந்து கடந்துக்கிட்டு நாய்க்குட்டிகளை இப்படி தானே கொஞ்சம் ஆசைப்பட்ட என்னையப்போ அப்படி பண்ணு அந்த டிராகன் சொல்லவும் அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உன் மெமரிஸ்ல தெரிஞ்ச நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது, சூப்பராகவும் இருந்தது அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவோ ஐயோ என்னத்தெல்லாம் நீ பார்த்து தொலைஞ்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிடலாமா என்ன சொல்ற அப்படின்னு அந்த டிராகன் கேட்கவும் என்னது கான்ட்ராக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன் மறந்துடாத அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டுதான். கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா 2 பேரோட பவர் ஈக்குவல் பேலன்ஸ்ல இருக்கும், நம்மளோட பவர்ஸையும் நம்மளால ஷேர் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ 50-50 அந்த டிராகன் போட்டு பாக்குது. பட் நம்ம ஹீரோ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். இப்போ 80-20 போடுவோம், அந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆகுது. 80-20 தான் இந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆகுதுன்னா நான் உங்களுக்கு அடிமையா தான் இருப்பேன். சரி இனிமே இந்த இன்வின்சிபிள் டிராகனுக்கு நீங்க தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிராகன் வந்துட்டு ஒரு பொண்ணு உருவத்துக்கு மாறுது. உங்களுக்காக இனிமே ஒர்க் பண்ற மாஸ்டர், நீங்க என்ன சாமுராய்னு கூப்பிடுங்க அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிரேட் இன்வின்சிபிள் பவர்ஃபுல்னு சொல்லப்படுற அந்த டிராகனே நம்ம ஹீரோவோட பவர்ல 20% தான் இருக்கு. அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லானவனா இருக்கான். எடுத்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்னு காமிக்காங்களே, இது எப்படி சூப்பரா போகும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். ஆனா போக போக கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.